வணக்கம். சிம்ம ராசி குரு வக்ர பலன்கள் 2026. சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்ரம் பெறுகின்ற இந்த காலகட்டத்தில் நன்மைகளாக இருக்குமா, இல்லை கஷ்டங்களாக இருக்குமா, நஷ்டங்களாக இருக்குமா என்பதை பார்ப்பதுதான் இந்த பதிவு. முதலில் குரு வக்ரம் என்றால் என்ன? இப்போ சிம்ம ராசியான உங்களுக்கு ராசிக்கு 12இல் குரு பகவான் பயிற்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். குரு பகவான் கடக ராசியில் இருக்கிறார் என்றால் கடக ராசியிலிருந்து 5ஆம் ராசிக்கு சூரிய பகவான், அதாவது விருச்சக ராசியில் சூரிய பகவான் அமரும்போது, இல்லை பயிற்சி பெற்று இருக்கும்போது குரு பகவான் வக்ரம் பெறுவார். சூரிய பகவான் பங்குனி மாதம் மீன ராசியில் செல்லும்போது குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவார். இதனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நன்மைகளாக இருக்குமா என்றால் நிச்சயமாக நன்மையாகத்தான் இருக்கும். 12ஆம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்றால் 11ஆம் ராசியிலிருந்து தர வேண்டிய பலன்களை தர ஆரம்பிப்பார். அப்படி குரு பகவான் 11ஆம் இடத்திலிருந்து தர வேண்டிய பலன்கள் என்னவென்றால், திடீர் தனலாபங்களும், வருமானம் அதிகரித்தல், உடல் நலத்தில் சில பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் குணமாகுதல், உங்களுடைய உறவுகளாலும் நட்பாலும் சொந்த பந்தத்தாலும் ஏற்பட்ட பிரச்சனைகளும் மன கஷ்டங்களும் விலகும். ஆனால் அது முழுமையாக இருக்குமா என்றால் இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. காரணம் அஷ்டம சனி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஜென்ம ராசியில் கேது பகவான் இருப்பது, இன்னொரு பக்கம் 7ஆம் ராசியில் ராகு பகவான் அமர்ந்திருப்பது. 3 ராஜகிரகங்களும் பாதகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற இந்த காலகட்டத்தில் குரு பகவான் என்பவர் ஒரு சுபகிரகம். சாதாரண தசாவாக இருந்தால் கூட குரு பகவான் நல்ல இடங்களில் அமரும்போது பெருசாக கஷ்டம் இல்லை, பெரிதளவு பாதகம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல கிரகம் இல்லையா? அதனால் தடைப்பட்டிருந்த சுப நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, செய்யும் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, பல வழியில் நீங்கள் துன்பங்களை அனுபவித்து கொண்டிருந்தாலும் சரி, குரு பகவான் வக்ரம் பெறுகின்ற இந்த காலகட்டத்தில் நன்மைகள் நடக்க ஆரம்பித்துவிடும். கேட்ட இடங்களில் காசு பணம் கிடைக்கும். குடும்பத்திலும் வேலை செய்கின்ற இடத்திலும் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை இருக்கும். இதற்கு காரணம் குரு பகவான் ஒரு கௌரவ கிரகம். குரு கெட்டால் எல்லாம் தடை, சனி கெட்டால் எல்லாமே பிரச்சனை, ராகு கேதுக்கள் கெட்டால் மறைமுக எதிர்ப்புகள், மறைமுக எதிரிகள், மறைமுகமாக உங்களை அழிக்க ஆட்களோ அல்லது உறவுகளோ இருக்கிறார்கள் என்பது ஜோதிட கருத்து. என்றாலும் சிம்மராசியான உங்களுக்கு இந்த குரு வக்ரத்தால் நன்மைகள் நடக்கும், நற்பலன்கள் கிடைக்கும். 100 விழுக்காடுகள், அதாவது 100% நன்மைகள் நடக்குமா என்றால் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, முதலில் நன்மைகள் நடக்கிறதா இல்லை தீமைகள் தான் நடக்கப் போகிறதா என்பதை முடிவு செய்ய வேண்டியது சொந்த ஜாதகமும், அந்த ஜாதகத்தில்
இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாவும். தசா மட்டும் வலிமையாக இருந்துட்டா அஷ்டம சனியே பெரிதளவு உங்களுக்கு ஆட்டி படைக்காமல் கஷ்டங்கள் கொடுக்காமல் விலகிவிடும். இந்த அஷ்டம சனி வருகின்ற இந்த காலகட்டத்தில் குரு பகவானும் உங்களுக்கு பாதகம் தருகின்ற இடத்தில் அமருவதுதான் மிகவும் கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டத்திலிருந்து நற்பலன்களை தருகின்ற நன்மைகள் செய்கின்ற வக்கரமாகவே இருக்கும் குருவால். இதனால் லட்சங்கள் கிடைக்குமா, சொத்து சொக சேர்க்கை இருக்குமா, வீடு கட்டும் யோகம் இருக்குமா, வண்டி வாகன பிராப்தம் கிடைக்குமா என்று கேட்டால் அது கிடைத்தாலும் அவ்வளவு நன்மையாக இருக்காது. எதற்காக இவ்வளவு தெளிவாக சொல்கிறேன்னு கேட்டிங்களனாக்கா, ஆசைகளும் தேவைகளும் பூர்த்தி செய்ய வேண்டுமென்றால் அதற்கு சனி பகவான் தடையாக இருக்கக்கூடாது. குரு பகவான் வக்கரம் பெற்று இருக்கக்கூடாது. ராகு கேதுக்கள் பாதகமாக இருக்கக்கூடாது. இதைவிட முக்கியம், ஜாதகத்தில் பாதக தசாவாக இருக்கக்கூடாது. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் அதிகப்படியான நன்மைகளை பெற வேண்டுமென்றால் அதற்கு இந்த 4 ராஜகிரகங்களும் சுபத்தன்மை வாய்ந்த இடங்களில் பயிற்சி பெற்று அமர வேண்டும். இது பாதகமாயிருந்தால் அதற்கு மாற்று மருந்தாக இருக்கக்கூடியது சொந்த ஜாதக பலம், அதில் நடக்கக்கூடிய தசா. இது சரியில்லாமல் இருந்தால்தான் வாழ்க்கையே வெறுக்கின்ற அளவிற்கு கஷ்டங்களை கொடுத்துவிடும், நஷ்டங்களை செய்துவிடும். ஒருவேளை தசா நல்ல நிலையில் இருக்கிறது சிம்மராசியான உங்களுக்குன்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலி, யோகசாலி. நன்மைகளை பெறுவதற்காக கிடையாது, வருகின்ற மிகப்பெரிய கெடு பலன்களிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள. இருந்தாலும் இந்த குரு வக்கரமாகப்பட்டது 4 மாதங்களாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் கடினமான துன்பங்களாக இருந்தால் அதிலிருந்து உங்களை மீட்டு கொண்டு வருவார். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் புதிதாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடாது, வியாபாரங்களை ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது, பணத்தை முதலீடாக போடக்கூடாது, யாரையும் நம்பி ஏமாறக்கூடாது. பொறுமையும் நிதானமும் இறை நம்பிக்கையும் இருந்தால் குரு பகவான் என்பவர் விரய குருவாக இருந்துதான் வக்கரம் பெற்றிருக்கிறார். சில மாதங்களில் விரய குருவாக வந்து விடுவார். உடல் நலத்தில் மிக கவனம், பேசும் வார்த்தைகளில் நிதானம், எடுக்கின்ற முயற்சிகளில் சற்று தாமதமும் இருந்தால் பாதகங்கள் பெருசாக இருக்காது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.